பெண்கள் அவங்களுடைய மாடஸ்டி, அவுட்ரேஜ் தி மாடஸ்டி ஆஃப் தி விமன் அவ்வளோ பண்ணிட்டு கடைசியில் உடனேவும் மன்னிப்பு கேட்கவில்லை. 3 நாள் 4 நாள் ஆனதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்ட முடிஞ்சு போயிட்டார். நோ டேமேஜஸ் இன் டன். இதை வந்து ஹைகோர்ட் என்ன உள்ளே வந்துட்டாங்க. அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். என்ன நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்க? ஆனந்த வெங்கடேஷ் ஜட்ஜி அவர் கேட்டிருக்கார். இவர் மேலே என்ன சார்ஜ் போட்டீங்க? போடணும் அப்படின்னாங்க. இவங்க திமுக என்ன பண்ணாங்க? கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் இன்னும் ஒரு இடத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. நீங்கள் என்ன மாதிரி பேசினீங்க? இந்துக்களை எப்படி அவமதித்தீர்கள், பெண்களை எப்படி அவமதித்தீர்கள், மாற்றுத்திறனாளிகள் எப்படி அவமதித்தீர்கள் அப்படின்னு மக்கள் கேட்பார்கள். இந்த தாக்கம் எலெக்ஷன்லேயும் இருக்கும். இதே செந்தில் பாலாஜி கேஸும் கொடுங்க ரிலீஸ் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் போச்சு, ரிலீஸ் பண்ணாங்க. சரி, ரிலீஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ரிலீஸ் பண்ணி 2 நாளில் நீங்கள் பதவியேற்றுக் கொண்டீர்கள். நீங்கள் பதவியேற்றுக் கொண்டதே எங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்கள் அப்சர்வேஷனே வேறு மாதிரி இருந்திருக்கும். விஜய்க்கு எவ்வளோ ஓட் ஷேர் வேணும் தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க வந்து சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கிறது. சிறுபான்மையர் எந்த விதத்தில் விஜய்க்காக ஓட்டு போடுவது எங்கே சொல்லியிருக்காங்க சார்? திருமாவளவன் சொல்கிறது வந்து பிஜேபி கூட்டணி இவங்க விஜய் இது பண்ணுறது இஸ்லாமியர்களை சிறுபான்மையர் ஓட்டை பிரிப்பதற்கு என்பதை நான் ஒத்துக்க மாட்டேன். அமைச்சரவை வந்து தமிழக அமைச்சரவை நடைபெற்றிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் என்ன வந்துட்டு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு சார்? ஸோ இதில் வந்து நான் முக்கியமான இது சொல்கிறேன். முக்கியமான இது பாலிசி இவங்க ஸ்பேஸ் பாலிசின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பேஸ் பாலிசி என்ன? அந்த ஸ்பேஸ் பாலிசி அப்படின்னா 2023 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாலிசி ஸ்பேஸ் பாலிசி. அந்த பாலிசி பிரகாரம் மேஜர் மிஷன் எல்லாமே இந்தியாவில் மேஜர் ஸ்பேஸ் ரிலேட்டட் மிஷன் அது எல்லாமே ஐஎஸ்ஆர்ஓ பண்ணும். அதை தவிர ஸ்டார்ட் அப்ஸு தென் ப்ரைவேட் இவங்க ஆண்டர்பிரினர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவுடைய ஸ்பேஸ் மிஷன் விண்வெளி ஆராய்ச்சி இதில் எந்த அளவுக்கு அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்தியன் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி 2023. அந்த பாலிசியை ஒட்டி அதை அலைனிங் தட் பாலிசி இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் நேற்று கேபினெட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க ஒன்றுமே தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு எந்த விதத்தில் இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் 2023 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த பாலிசியில் தமிழ்நாடும் எந்த அளவுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பாலிசியில் கேபினெட் நேற்று கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிசியை பற்றி டீட்டெயிலாம் அந்த அமைச்சர் வந்து டிஆர்பி ராஜா அவர் நேற்று பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்காரு. அந்த மாதிரி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாலிசியை பேஸ் பண்ணி 10,000 கோடி ரூபாய்க்கு முதலீட்டுகளை நாங்கள் வரவேற்க போகிறோம். இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். அந்த முதலீடு எல்லாமே 10,000 கோடி முதலீடும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஸ்டார்ட் அப்ஸ் இவங்களெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த பாலிசி பிரகாரம் 10,000 பேருக்கு வேலையும் கிடைக்கும். இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃப்ளாரிடா அமெரிக்காவில் ஃப்ளாரிடா அப்படின்னு ஒரு இது இருக்குது, பிளேஸ் இருக்குது. அந்த ஃப்ளாரிடாவில் இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்குன்னே ஸ்பேஸ் கோஸ்ட்டுங்கிறது கடற்கரை. அந்த கடற்கரையை ஒட்டி இப்போ ஒரு பெரிய விண்வெளி ஆராய்ச்சி இது மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டிலையும் 4 டிஸ்ட்ரிக்டில் ஸ்பேஸ் கோஸ்ட் அப்படின்னு கொண்டு வரலாம் இந்த பாலிசி கீழன்னு சொல்லியிருக்காங்க. என்ன 4 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில்? மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென் விருதுநகர். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்பேஸ் கோஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்து அந்த 4 டிஸ்ட்ரிக்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எல்லா விதமான தமிழ்நாட்டை பொறுத்து நான் முன்னாடி சொன்ன 10,000 கோடி முதலீடு. ஸோ இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் இதுக்கு உண்டான ஸ்டார்ட் அப் கம்பெனி, இதை தவிர பெரிய கம்பெனி ப்ரைவேட்டில் வந்தாலும் இது எல்லாத்தையும் இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் பண்ண போகிறாங்க. இதுக்கு முக்கியமாக இப்போ குலசேகரப்பட்டினம் பிளேஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த குலசேகரப்பட்டினங்கிற பிளேஸில் ஐஎஸ்ஆர்ஓ என்ன பண்ணிருக்காங்க, அங்கே ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் இதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த குலசேகரப்பட்டினத்தில் கொண்டு வந்து அதில் வந்து நிறைய விண்வெளி ஆராய்ச்சியெல்லாம் பண்ண போகிறாங்க. அதுவே இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. சார், இதில் அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்களுக்கு அட்வைஸ் கொடுத்ததாக தகவல்லாம் பேசப்படுகிறதுல இதோட பின்னணி என்ன சார்? இதை வந்து மெயினாக மூத்த அமைச்சரும் பார்க்குறச்ச நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் படித்ததில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும்
இவர் வந்து ஸ்டாலின் வந்து கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கார் அப்படின்னு நான் படித்தேன், கேள்விப்பட்டேன். இது வந்து அப்படி கண்டனம் தெரிவித்திருந்தார் அப்படின்னால் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னால் என்னை பொறுத்தவரைக்கும் இது டூ லேட்டுங்க, இது கண்டிப்பாக டூ லேட். ஏன்னால் பொன்முடி அவர்கள் பேசி இன்றைக்கி 1 வாரம் 10 நாள் ஆகிடுது. எந்த அளவுக்கு இந்து சமயத்தில் குறிப்பாக அந்த சைவம் வைஷ்ணவத்துடைய அந்த முக்கியமான குறியீடுகளை எந்த விதமாக அவமதிக்க முடியுமோ அவமதித்து விட்டால், இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டால், இதை தவிர பெண்கள் அவங்களுடைய மாடஸ்டி, அவுட்ரேஜ் தி மாடஸ்டி ஆஃப் தி விமன் அவ்வளோ பண்ணிவிட்டு கடைசியில் உடனேவும் மன்னிப்பு கேட்கவில்லை. 3 நாள் 4 நாள் ஆனதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போயிடுத்தார். நோ டேமேஜ் ஹஸ் பீன் டன். ஸோ நீங்கள் இப்போ மன்னிப்பு கேட்டு இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ இதை வந்து இப்போ ஹைகோர்ட் என்ன உள்ளே வந்துட்டாங்க, அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். என்ன நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்க? ஆனந்த வெங்கடேஷ் ஜட்ஜு அவர் கேட்டிருக்கார், இவர் மேலே என்ன சார்ஜ் போட்டீங்க, போடணும் அப்படின்னாங்க. இவங்க திமுக என்ன பண்ணாங்க, அவர் அவர் அந்த டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்லேருந்து நாங்கள் நீக்கி விட்டோம். நோ மினிஸ்டர் போஸ்ட் எடுத்தீங்களா? எல்லாரும் கேட்குறது அதாங்க. அதை மட்டும் நீக்கினா போகாது, மக்கள் மனதில் கொந்தளிச்சிருக்காங்க. இந்துக்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கீங்க. இது வந்து அவங்களுக்கு பிடிக்கலை. இது வந்து முதலமைச்சர் காதுக்கும் எட்டி இருக்கிறது. அதனால் இதை ஏற்கனவே சனாதன தர்மம் அது எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ 2023-22 பண்ணிட்டீங்க. இந்த துரைமுருகன் இந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பீப்புளை அவரை வந்து அவங்கள கொச்சைப்படுத்தி விட்டார். அவர் பேசும்பொழுது நான் அதை இங்கிலீஷில் சொல்லிடுறேன். டெஃபு, பிளைண்ட் பீப்புள் இவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றுத்திறனாளிகள் அப்படிம்போம். ஆனால் அவங்கள அந்த மாதிரியே தமிழில் பேசுகிறதுனால அவங்க மனதை ரொம்ப புண்படுத்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் இப்போ என்ன பண்ணார், இந்த பொன்முடி கேஸுக்கு அப்புறம் அவரே வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நோ, இது உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்களாம் படித்தவர்கள், ரொம்ப வருடமாக எக்ஸ்பீரியன்ஸ்டு மினிஸ்டர்ஸ், நீங்கள் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பேசி விட்டீர்கள். இப்போ வந்து மன்னிப்பு கேட்டால் அதில் வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது. முதலமைச்சர் இதில் எனக்கு ஒன்று நாங்கள் இங்கே உள்ளே கொண்டு வர விரும்புகிறேன். போன வருடம் நினைக்கிறேன், இந்த ஒரு மகாவிஷ்ணுன்னு ஒரு இளைஞர், அவர் வந்து ஏதோ ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பேசுறச்ச போன வருடத்து கர்மா, போன ஜென்மத்தை இது, அதுதான் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருந்தது. அவர் பேசுறது கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மனதை புண்படுத்தியிருக்கும். நீங்கள் உடனே அவரை அரெஸ்ட் பண்ணீங்க, 1 மாதமாக நம்ம ஜெயிலில் இருந்தார். ஆனால் மினிஸ்டர்ஸ் சீனியர் லீடர்னு வரும்பொழுது பொதுவாகவே எந்த கட்சியும் அதை தாண்டி போயிடுறாங்க. அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து முதல்வர் காதுக்கும் எட்டி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் இன்னும் 1 வருடத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. நீங்கள் என்ன மாதிரி பேசினீங்க, இந்துக்களை எப்படி அவமதித்தீர்கள், பெண்களை எப்படி அவமதித்தீர்கள், மாற்றுத்திறனாளிகள் எப்படி அவமதித்தீர்கள் அப்படின்னு மக்கள் கேட்பார்கள். இந்த தாக்கம் எலெக்ஷன்லேயும் இருக்கும். இதெல்லாம் காரணத்தில் கொண்டுதான் முதலமைச்சர் இவர்களை கண்டித்திருப்பார்கள். ஆனால் கண்டித்தால் மட்டும் போகாது. மக்களுக்கு என்ன சார் நாங்கள் கண்டித்து விட்டோம், இல்லை என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, இன்றைக்கி என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, மக்கள் எதிர்பார்ப்பார்கள். இது வந்து அகைன் பால் இஸ் வித் சீஃப் மினிஸ்டர் ஒன்லி. அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, மக்களை எந்த விதத்தில் திருப்திப்படுத்த போகிறார்கள், அது ரொம்ப முக்கியம். டாஸ்மாக் ஊழல் வழக்கு தொடர்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலாக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமலாக்கத்துறை கேள்விக்கு தமிழக அரசு பதில் கொடுத்துருந்துருக்காங்க, தமிழக அரசின் கேள்விக்கு அமலாக்கத்துறை பதில் கொடுத்துருந்துருக்காங்க. நடவடிக்கைன்றது எப்போது இருக்கு எதிர்பார்க்கலாம் சார்? இந்த நடவடிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏப்ரல் 8, 9 அவங்க ஃபைனல் ஆர்குமெண்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன எடுத்து மார்ச் 25ஆம் தேதி அந்த ஏற்கனவே இருந்து 2 ஜட்ஜ் பதவியாக நாங்கள் இனிமேல் இதை பார்ட்டிசிபேட் பண்ணி ஏங்க என்ன ரீசன் சார்? நீதிபதிகள் இந்த மாதிரி ரெக்யூஸும்பாங்க, நாங்கள் வந்து இனிமேல் அதில் இது பண்ண மாட்டோம். எனக்கு வந்து அஸ் எ சிட்டிசன் என்னால் அதை ஒத்துக்க முடியலைங்க. நான் ஒரு வேலை செய்கிறேன், நான் ஒரு தாசில்தார், ஒரு கலெக்டர், 1008 அழுத்தம் இருக்கும். கண்டிப்பாக எல்லா அரசாங்க இவங்களுக்கும் அழுத்தம் இருக்கும். நான் இனிமேல் இங்கே இல்லை, விட்டுருங்க என்ன சொல்ல முடியுமா? சொன்னாலும் எனக்கு வேற எங்கேயே ஜாப் கொடுக்க போகிறீங்களா? முடியலன்னா ரிசைன்மெண்ட்டு போங்கம்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் ஜட்ஜ் எப்போ திரும்ப ஜட்ஜை ரெக்யூஸ் பண்ணிக்கலாம், ஜட்ஜை எடுத்துக்கலாம், தலையிட இதில் இது பண்ண மாட்டேன். எப்போன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிம்பாங்க. நான் ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறேன், அந்த தீர்ப்பில் என்னை சார்ந்தவர்கள், என் மகன் மகள், இவங்க என்னுடைய உறவினர்கள், எனக்கு நெருங்கிய நண்பர்கள், இவங்க யாராவது அல்லது இருந்தாங்களா, அவங்களுக்கு அகென்ஸ்டாக நான் ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னா ரெக்யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் இருக்க மாட்டேன். ஏன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்வால்வ். நான் என்ன ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாகவே கொடுத்தாலும் இல்லைப்பா
அவரை சேர்ந்தவங்க, அவர் சொந்தக்காரங்க, அவருடைய மகன், அதுக்காக இவர் கொடுத்து விட்டாருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவங்க ரெக்யூஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இப்போ இந்த மார்ச் 25ஆம் தேதி இந்த டாஸ்மாக் ஸ்கேமில் இனிமேல் நாங்கள் ஃபர்தர் இந்த கேஸ் இது பண்ண மாட்டோம். நீங்கள் தானே மார்ச் 18, 20 தேதிக்கு இவங்க EDயை ஸ்டாப் பண்ண சொன்னீங்க. இன்னும் 5 நாள் என்ன ஆச்சு உங்களுக்கு? இது கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை. அதுக்கப்புறம் மிஸ்டர் சிவசுப்ரமணியம் அண்டு ராஜசேகர் இவங்க வந்தாங்க. இவங்க என்ன சொல்லும்போது ஏப்ரல் 8, 9 இயர்ஸ் ஃபைனல் ஆர்குமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோம். நாங்கள் அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடினாங்க. சுப்ரீம் கோர்ட் ஓடி போய் எங்களை சென்னை ஹைகோர்ட்லேருந்து இந்த கேஸை மாற்றிருங்க. தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் இதுவரைக்கும் இதுவாக இருந்தீங்க. பழைய 2 ஜட்ஜு இருக்கும்போது நீங்கள் EDயை ஸ்டாப் பண்ண சொன்னீங்க. எல்லாம் சரி. ED எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. டாஸ்மாக் இவங்களை 60 மணி நேரத்துக்கு இது பண்ணாங்க. பெண்களை எல்லாம் இது பண்ணாங்க. உடனே இவங்க கேட்டாங்க SM சுப்பிரமணியம், ஏன் என்ன பிரச்சனை? உங்கள் தமிழ்நாடு போலீஸ் இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணது இல்லையா? தமிழ்நாடு போலீஸ் உங்களை எடுத்து வச்சுட்டு ஹராஸ் பண்ணது இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் சும்மா இருந்தீங்களே, இப்போ என்ன பிரச்சனை? இப்படிலாம் கொஸ்டின் கேட்டவுடனே சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் மாற்ற முடியாதுன்ட்டாங்க. மாற்ற முடியாது, நீ திரும்பி ஹைகோர்ட்டுக்கே போனாங்க. இவங்க ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க. ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் டைம் கேட்டாங்க. இவர் சொல்லிட்டார், நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போனதே எங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? சார் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போகிறேன்னு சொல்லிருக்கணும். எங்களுக்கு ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. அப்புறம் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. இப்போ வந்து ஆமாம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போகணும். இல்லை, எங்களை நீங்கள் அவமதித்து விட்டீர்கள் ஹைகோர்ட்டை. ஸோ இதை ஒத்துக்க முடியாது. ஏப்ரல் 8, 9 முடிஞ்சு நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுனாங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம்னாங்க. என்னமோ ஏப்ரல் 15 வரவில்லை. அதனால் இப்போ எப்போ ஃபர்தராக கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி வரும் என்று புரியவில்லை. ஸோ அமைச்சர் நேரு அவர்களின் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் வீடு, அவரோட மகன் வீடு, MP இருக்கக்கூடிய அருண் நேரு அவர்கள் வீட்டில் வந்துட்டு கடந்த 10 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வந்துட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு கட்டுமான நிறுவனம் சார்பாக வந்துட்டு சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளிவந்து சார். இப்போ அமலாக்கத்துறை அவர்கள் தம்பியான ரவிச்சந்திரன் வந்து விசாரணைக்காக அழைத்து சென்றதெல்லாம் பார்க்க முடிந்தது. பின்னணி என்னன்னு சார் நடந்துச்சு? சார் ரவிச்சந்திரன் வீடு, அவங்க ரவிச்சந்திரன் உங்களுக்கு தெரியும் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அந்த டைரக்டர். மெயினாக இந்த கேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பேங்க்கில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை வந்து அந்த ப்ராப்பராக அந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ணவில்லை. அதில் வந்து மணி லாண்ட்ரிங் இஸ் இன்வால்வ் அப்படிங்கிறது தான். அதனால தான் EDயும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அந்த கேஸ் தான் மெயின் கேஸ். அதை வச்சு பண்ணும்போது ஃபர்தராக KN நேரு வீட்டில் அவருடைய மகன் அருண் நேரு, ஐ திங்க் இஸ் ஆல்சோ MP, அவருடைய வீட்டில் பண்ணாங்க. தென் அவருடைய பிரதர் தான் இந்த ரவிச்சந்திரன். இவர் தான் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், அதில் பெரிய ஒரு டைரக்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அந்த இதெல்லாம் அத்தனை இதை இவங்க இது பண்ணிருக்காங்க. இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இவரை கொண்டு போய் மறுபடியும் இப்போ என்கொயரி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடச்சி இதில் கண்டிப்பாக பிரைமா ஃபேசி எல்லா விதத்துலேயும் இவங்க மேலே இருக்குது அப்படின்னால்தான் இவங்களை 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் கூட்டின்னு போவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ED they have got all PMLA, இந்த மணி லாண்ட்ரிங் ஆக்ட் கீழே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் PMLA, அந்த ஆக்ட் கீழே ஐ திங்க் செக்ஷன் 19 நினைக்கிறேன். செக்ஷன் 19 கீழே ED has got all the authority to arrest the person. ஆனால் இப்போ என்ன எடுத்து இப்போலாம் ஆஃப் லேட் ED கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெல்லி மெயினாக எடுக்கிறேன். டெல்லி ஸ்கேம் கேஸில் முதல்ல அந்த ஹெல்த் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மனிஷ் சிசோடியா அரெஸ்ட் பண்ணி 17 மாதம் வச்சிங்க. தென் கேஜ்ரிவால் 4, 5, 6, 7, 8, 9 சம்மன் கொடுத்ததுக்கப்புறம் கேஜ்ரிவால் போவில்லை. அப்புறம் ஹைகோர்ட் இன்டர்வியூன் பண்ணி அப்பேர் ஆகுனாங்க. கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. 4 மாதம் இருந்தார். அப்புறம் நான் கேன்வாஸ் பண்ணணுன்னாங்க. உடனே தான் இருக்க எல்லாருக்குமே சுப்ரீம் கோர்ட், காமன் சிட்டிசனுக்கு சுப்ரீம் கோர்ட் ஹெல்ப் பண்ணுறதோ இல்லையோ, ஹைகோர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லையோ, இந்த மாதிரி இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஹெல்ப் பண்ணும். ஆமாம்மா, இவர் எலெக்ஷன் கேம்பெயின் போனால் வெளியில் விடுனாங்க, போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட், இதில் தெலுங்கானா பழைய CM உடைய டாட்டர் கவிதா அவங்க எல்லாருக்குமே உடனே பெயில் கொடுத்துட்டாங்க. என்னன்னாலும் இந்த கேஸ் எவ்வளோ நாள் நீடிக்கும் தெரியாது. ஸோ அவ்வளோ நாளைக்கு இவங்களை உள்ளே வைக்க முடியாது. அதனால் இவங்களுக்கும் பெயில் கொடுக்குறோம். அப்போ அவங்க சொன்ன ஒரு வேர்டு, பெயில் இஸ் எ ரூல், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷன் சர்க்கம்ஸ்டான்ஸ் தான் ஜெயிலுக்கு கொடுப்போம், ஆனால் பெயில் இஸ் எ ரூல் அப்படின்னாங்க. எல்லாம் சரி. ஸோ இப்போது இவங்க சொல்கிறாங்களே, இதே செந்தில் பாலாஜி கேஸும் கொடுங்க, ரிலீஸ் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் போச்சு, ரிலீஸ் பண்ணாங்க. சரி, ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணி 2 நாளில் நீங்கள் பதவியேற்றுக் கொண்டீர்கள். நீங்கள் பதவியேற்றுக் கொண்டதே எங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்கள் அப்சர்வேஷனே வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னாங்க. என்ன மாதிரி வேறு மாதிரி இருந்திருக்கும்? நீங்கள் பதவியேற்கக்கூடாதா? அப்போ பதவியேற்கக்கூடாது அப்படின்னா இந்த பொன்முடி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் போய் பெயில் வாங்கிட்டு வந்தார். அப்போ கவர்னருக்கு என்ன சொன்னீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை, அவருக்கு இமீடியட்டாக ஸ்வீரிங் இன் பண்ணுனீங்க.
பொன்முடி அவர்களுக்கு. கரெக்டாக? ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் வரும்போது இல்லை, நீங்கள் பதவியேற்றுக்கொண்டு தெரியாது, பதவியேற்றால் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் பதவியேற்றுக்கொண்டால் இங்கே சொல்கிறாங்க இந்த சாட்சியெல்லாம் கலைத்து விடுவீர்கள் என்று. அப்போ எல்லாத்துக்குமே தெரியணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் என்ன அப்படின்னா, மினிஸ்டர்ஸ், சீனியர் லீடர்ஸ் வெளில அனுப்புகிறீங்களா, பெயில் கொடுக்குறீங்களா, ரொம்ப நாள் ஆகும் சார். ஓகே, இப்போ காமன் சிட்டிசன் என்ன பண்ணுறீங்க, ஜெயிலில் போடுறீங்க, இது பண்ணுறீங்க. 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம்லாம் உள்ளே இருக்காங்க. 10 வருஷம் முடிஞ்சு வெளில வந்து, சாரி உங்கள் மேலே தப்பே இல்லைப்பா, நீ வெளில போயிடுப்பா. நான் 10 வருஷம் என் வாழ்க்கை போயிடுது, என் ஃபேமிலி போயிடுது, என் வேலை போயிடுது, எனக்கு யார் வேலை கொடுக்க போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. தெருவில் நான் நிற்கிறேன். நீங்கள் இப்போ வந்து நான் நிரபராதின்னு நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு எதாவது காம்பன்சேஷன் இந்த 10 வருடத்துக்கு என்ன பண்ணணும்? நிரபராதின்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். இந்த 10 வருடத்துக்கு அவர் எந்த அளவுக்கு பணம் சம்பாதித்திருப்பாரோ அதை ஒரு ஆவரேஜ் சேலரி போட்டு காம்பன்சேஷன் கொடுங்க. அதையெல்லாம் கொடுக்கறது இல்லை. சரி, இப்போ இவங்களை மட்டும் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறீங்க, பெயிலில் போயிடுங்க, கவர்னருக்கு சொல்கிறீங்க இமிடியட்டாக இது பண்ணுங்க. நான் தான் கேட்குறேன், அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது இல்லையா? இப்போ எல்லாருக்குமே என்ன தோணும், அரசியல் இருக்கலாம், ஓகே நம்ம வெளியில் வந்துடலாம்ப்பா, வெளியில் வந்துட்டால் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் தோணும். அங்கே தான் நான் என்ன கேட்குறேன், ஒரு காமன் சிட்டிசன் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி வந்ததுன்னா வெளியில் விடுங்க, தப்பில்லை சார். நீங்கள் பாட்டுக்கு முடிவு பண்ணுங்கள், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம். ஆனால் அந்த 3 வருடத்திற்கு இவர்கள் மந்திரி பதவி, எந்த தலைவர் பதவி, அதற்குரிய ப்ரிவிலேஜஸ் எதுவும் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்கள். அந்த மாதிரி சொன்னால் இவங்க எல்லாருக்குமே இல்லைப்பா பெயில் வந்தால் கூட இதெல்லாம் கிடைக்காது இனிமேல். ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு மனதுக்குள்ள ஒரு உத்வேகம் இருக்கும், செய்யாமல் இருப்பார்கள். அதை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஆஸ் அ காமன் சிட்டிசன் என்னுடைய ரெக்வஸ்ட் டு தி ஜுடிஷியரி. உச்சநீதிமன்றம் அதாவது பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு மசோதா நிறுத்தி வச்சிருக்காங்க, ஒரு உத்தரவெல்லாம் பிறப்பிச்சிருந்தாங்க, சரி குடியரசுத் தலைவருக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு. இப்போது தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. இதோட தகவல் என்ன சார் பின்னணியில்? தமிழக ஆளுநர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அது முதல்ல சுப்ரீம் கோர்ட் அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணாங்க, 10 பில்லையும். அது எல்லாருக்குமே தெரியும். தர் இஸ் ஒன் செக்ஷன், ஆர்டிகல் 142 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வானலாவிய பவர்பாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1981 அந்த பீரியடில் சபாநாயகராக இந்த ஒரு பாண்டியன் இருந்தார், எனக்கு பேர் ஞாபகம் வரல, சபாநாயகர். அவர் என்ன சொன்னார், ஆனந்த விகடன் ஆசிரியரை அரெஸ்ட் பண்ண இது பண்ணார் அவர் சபாநாயகராக இருக்கும்போது. அப்போ அவர் சொன்னது தான், சபாநாயகராக எங்களுக்கு வானளாவிய பவர் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இவங்களும் சுப்ரீம் கோர்ட்டும் அந்த ஆர்டிக்கல் 142 பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 10 பில்லை நீங்கள் பாஸ் பண்ணலையா, நாங்கள் பாஸ் பண்ணுறோன்ட்டு பாஸ் பண்ணி விட்டாங்க. அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுப்ரீம் கோர்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கவர்னர் கூப்பிடுங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தை கூப்பிடுங்க. இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி இருக்க முடியாது. இவங்க இவ்வளோ நாள் நினச்சிருக்காங்க பில்லு, என்ன பண்ண போகிறீங்க பண்ணுங்க, இல்லை நாங்கள் இந்த ஆர்டிகல் 142 இன்வால்வ் பண்ணுவோம். அப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட் 142 இன்வால்வ் பண்ணாதீங்க. எதுக்காக கவர்னர் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னார். இந்த 10 பில்லையும் ரிலேட்டட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர் டு டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இல்லையா? ஏன் முடியாது என்று சொல்கிறார். அந்த முடியாது என்று சொல்வதில் அவர் சொல்வது கரெக்டாக இருக்கா? என்ன காரணம், எதனால் நம்ம இப்போ உள்ள பூந்து இல்லை நீங்கள் எல்லாமே நீங்கள் சிஎம் அப்பாயின்ட் பண்ணிக்கலனால் இது ரைட்டாக வருமா என்ன? கோர்ட்டு நீங்கள் யூ டேக் யுவர் டைம், 4 மாதம் 5 மாதம் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூட்டுங்க, எடுத்த எங்காவது சுப்ரீம் கோர்ட் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, சரி விடுங்க, அது முடிஞ்சிருது. இப்போ டெல்லி போயிருக்கார் இவர் டெல்லி போனால் இதை பற்றி எதாவது பேச போயிருப்பாரா, இல்லை வேறு ஏதாவது இடி ரைடெல்லாம் பற்றி பேச போயிருப்பாரா? இருக்கலாம் சார், இதை பற்றியே பேச போயிருக்கலாம். என்ன அப்படின்னா இவங்க போய் கேட்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை, என்ன இப்போ நாங்கள் பண்ணணும், கவர்னர் இந்த பில்லு இதுக்காக தான் நிறுத்தி வைக்கிறது இவங்க ஆர்டிகல் 142 இன்வால்வ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டாங்க. இன்னும் நாளைக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஃபியூச்சரில் ஏதாவது இஷ்டத்துக்கு இவங்க மாதிரி பில்லு அனுப்பிச்சாலும் எல்லா பில்லையும் நாங்கள் பாஸ் பண்ண முடியுமா? ரிட்டர்ன் பண்ணுறோன்னு வச்சுங்க, ரிட்டர்ன் பண்ணால் உடனே மறுபடியும் அவங்க செகண்ட் டைம் பாஸ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணணுங்க. என்னங்க இது, நாங்கள் என்ன பண்ணணும்? இதுக்கு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறீங்க? இந்த செக்ஷன் ஆர்டிகல் 142 இவங்க இன்வால்வ் பண்ணுறது சரியா? இவங்க 3 பேர் ஜட்ஜு 2 பேர் பண்ணிருக்காங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 5 பெஞ்ச் 7 பெஞ்ச் 9 பெஞ்ச் 13 பெஞ்ச் இருக்குது. 9 பெஞ்சுனா 9 நீதிபதிகள் உட்கார்ந்து முடிவெடுப்பார்கள். 7 பெஞ்சுனா 7 நீதிபதிகள். ஃபைனலாக 13 பெஞ்ச் 13 பெஞ்ச், அதாவது 13 நீதிபதிகள் உட்கார்ந்து எந்த ஒரு சப்ஜெக்டையும் அப்பீலுக்கு வந்தால் அதை அனலைஸ் பண்ணி முடிவெடுப்பார்கள். அப்போ இந்த கேஸ்
இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இல்லையா, ஆர்டிகல் 142 இன்வாக் பண்ணிட்டேன்னு, இந்த 10 பில்லை பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நாளைக்கு வந்தால் அது மட்டும் இல்லை, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டிவ் ஜனாதிபதிக்கு, உங்ககிட்ட பில்லு வந்தால் 3 மாதத்தில் நீங்கள் பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் பண்ணிடுவோம், டைம் லிமிட் கொடுக்குறாங்க. தவறு. ஜனாதிபதிக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 143 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரிலாம் ஒரு ஏதாவது வந்ததுனால் எனக்கு வந்து முடிவு எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தருணம் இருந்தால் ஜனாதிபதி நான் என்ன பண்ணலாம், ஆர்டிகல் 143 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம், சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் கொடுக்கலாம். ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அட்வைஸை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தி டைரக்டிவ் given by Supreme Court does not bind the president. இது ஆர்டிகல் 143. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறச்ச நீங்கள் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது 5 பெஞ்சு 7 பெஞ்சுக்கு போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க, அப்பீலுக்கு போகிறீங்களா, நாளைக்கு நாங்கள் கவர்னர் என்ன பண்ணணும், இது ஒன்று. ஆர் இந்த மாதிரி இடி கேஸ், இந்த கேஸ் அந்த கேஸ், டாஸ்மாக் கேஸ் இருக்குது, இப்போ இந்த கேஸ் செந்தில் பாலாஜி கேஸ் எல்லாம் மாறி மாறி வந்துட்டுருக்கு. என்ன பண்ண போகிறீங்க, உள்ளே இவங்க எத்தனையும் அரெஸ்ட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் விட்டுறாங்க. ஏதாவது ஒரு இது மேபி பேஸ்ட் ஆன் ரியல் இதுவாக கூட இருக்கலாம், வெளியில் விட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஸோ அப்போ இந்த மாதிரி இடி கேஸ் இதெல்லாம் போகிறச்சோ ஒன்றுமே ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்கும்போது இது வந்து அந்த கவர்னர் அங்கே இருக்கிற இதுக்கே ஒரு இதுவாக இருக்குது. இப்போ எல்லாமே என்ன பேச ஆரம்பிச்சாங்க, இந்த 10 பில்லு கவர்னருக்கு கொடுத்த ஷார்ட்டை அடி அப்படிலாம் பேச ஆரம்பித்தாச்சு. ஸோ கவர்னர் பர்சனலி அஃபெக்டட். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு பேச போயிருக்கலாம். ஸோ சிறுபான்மையர் வாக்குகள் வந்துட்டு திமுகவிடமிருந்து பிரித்து விஜய் பக்கம் கொண்டு வரதான் பாஜக பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு பி டீமாக இங்கே வந்துட்டு இறக்கி செயல்பட விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உங்களை பார்வை என்ன சார்? தவறு தவறு. மேபி அது திருமாவளவன் அவருடைய, ஏன்னா அவரெல்லாம் ரொம்ப படுத்த தீவிர அரசியல்வாதி, அரசியல் அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது, அவருடைய வியூஸ் அது அவர் பக்கம் இருக்கட்டும். என்னுடைய வியூ என்ன அப்படின்னா, விஜய் கட்சி அவர்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐப்பு கிரியேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் தோன்றுறது. விஜய் கட்சி எவ்வளோ சார் உங்களுக்கு ஓட்சர் இருக்குது தெரியாது, என்ன பண்ணிருக்கீங்க தெரியாது, எவ்வளோ ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க தெரியாது. அப்படியே ஒரு கோடி ஃபேன்ஸ் இருந்தாலும் அந்த 1 கோடி ஃபேன்ஸும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? ஃபேன்ஸ் விஜய் சினிமாவுக்கு வருவாங்க. அந்த 1 கோடி ஃபேன்ஸில் டிஎம்கே இருப்பாங்க, விசிகே இருப்பாங்க, நாம் தமிழர் கட்சி இருப்பாங்க, ஏடிஎம்கே இருப்பாங்க, பிஜேபி இருப்பாங்க. இன்றைக்கி விஜய் நீ கட்சியை ஆரம்பித்து விட்டதனால் அவங்க எல்லாமே ஸ்ப்ளிட் ஆவாங்க. ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்டையர் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வச்சு பார்க்குறச்ச விஜய்க்கு எவ்வளோ ஓட் ஷேர் வரும் தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க வந்து சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கிறது, சிறுபான்மையர் எந்த விதத்தில் விஜய்க்காக ஓட்டு போடுவது எங்கே சொல்லியிருக்காங்க சார்? ஏன் நீங்களே ஒரு கற்பனை பண்ணுறீங்க? ஏன் சிறுபான்மையர் நேற்று வரைக்கும் டிஎம்கேல தான் இருக்காங்க சொல்கிறீங்க, நேற்று வரைக்கும் ஏடிஎம்கே தான் இருக்கான்னு சொல்கிறீங்க. சிறுபான்மையர் கர்நாடகாவில் அத்தனை பேரும் காங்கிரஸ் தானே ஓட்டு போடுறாங்க. அந்த சிறுபான்மையர் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் போட மாட்டாங்களா? அந்த சிறுபான்மையர் இவங்க டிஎம்கே கொடுக்க மாட்டாங்களா? டிஎம்கே அந்த அளவுக்கு சிறுபான்மையருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட செப்டம்பர் 2023 இதெல்லாம் பிரித்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு திருநீரே போட்டுக்காமல் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, சிறுபான்மையர் பிஜேபியோட நாங்கள் சேர்ந்தனால்தான் தான் ஓட்டளிக்கவில்லையோ என்று அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறச்ச சிறுபான்மையர் எல்லாரும் சார் விஜய் இப்போ தானே சார் போயிட்டு வந்தார், இவங்க அந்த ரமதான் இதுக்கு போயிட்டு வந்தார். அப்போ போயிட்டு வந்தனாலேயே எத்தனை சிறுபான்மையரும் அவங்க போயிடுவாங்களா? என்ன நீங்கள் சிறுபான்மையருக்கு என்ன சொன்னீங்க? இப்போ வக்ஃப் இது ஆக்ட் வந்தது உடனே இல்லை இவங்க சிறுபான்மையரை நீங்கள் அஃபெக்ட் பண்ணுறீங்க விஜய் சொல்லிட்டார். சார் வக்ஃப் ஆக்ட் என்ன ஏது டீட்டெயிலாக போகணும், அது ஒரு செஷன் வச்சுக்கணும், அதை கொண்டு வரவில்லை. அதனால் எந்த ஒரு அடிப்படையில் இவர் சொல்கிறார் அண்ட் இவர் பி டீம், விஜய் வந்து பிஜேபி பி டீம் கிடையாது, பிஜேபி பி டீம் அதெல்லாம் கிடையாது. விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லிருக்கார், எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாரும் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வாங்க, வரமாட்டாங்க. ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே வரமாட்டாங்க. இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்தாச்சு, என்டிகே நாம் தமிழர் கட்சி அவங்களும் உள்ளே வந்தாங்கன்னா 39-40% ஓட்டு. தென் பிஎம்கே உள்ளே வந்தாங்கன்னு வச்சுங்க 45%. வெரி ஸ்ட்ராங் கூட்டணி. அதனால் இப்போ மெயின் ஆரம்பம் எடப்பாடி அண்ட் பிஜேபி ஒன்று சேர்ந்தாச்சு. ஸோ 32%. எப்படி சார் சொல்கிறீங்க? நான் இந்த பேஸ் பண்ணி சொல்கிறேன். 2024 பார்லிமெண்ட்டை பேஸ் பண்ணி அதை வச்சு ஓட் ஷேர் 32 வந்துடுது. இதை பேஸ் பண்ணி எல்லா கூட்டணியும் வருவாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது சார் இன்றைக்கி பிஜேபியே பார்த்தீங்கன்னு வச்சுங்க எந்த அளவுக்கு சார் ஒரு பிஎம் வெல்ஃபேர் ஸ்கீம், அந்த ஒரு ஸ்கீமில் இங்கே சிறுபான்மையினர் சொல்ல முடியுமா எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று? இல்லை, ரிலிஜன் காஸ்ட் எந்த ஒரு இதுவும் கிடையாது, எல்லாருக்கும் பிஎம் வெல்ஃபேர் ஸ்கீம் உண்டு.
ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்கிறீர்கள். இருந்தாலும் நீங்கள் என்ன ஓட்டை நாங்கள் போட மாட்டோங்க, அது உங்களுடைய விருப்பம், சிறுபான்மையர் விருப்பம். ஓட்டு போடுங்க, போடாமல் இருங்க. ஆனால் பிஜேபி அஸ் அ கட்சி என்ன பண்ணணும், சரி இவங்க சிறுபான்மை ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, என்ன பிரச்சனை, நம்ம இறங்கி வரலாம், இறங்கி வந்து அவங்களே அனுசரித்து போகணும். இதெல்லாம் நடக்கும் சார், ஒரு வருடம் இருக்குது நடக்கும் இதெல்லாம். அதனால் இவர் திருமாவளவன் சொல்கிறது வந்து விஜய் அந்த பிஜேபி கூட்டணி இவங்க விஜய் இது பண்ணுறது இஸ்லாமியர்களை சிறுபான்மையர் ஓட்டை பிரிப்பதற்கு என்பதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்வினையான பேச்சுகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது சார். வந்துட்டு கூட்டணி ஆட்சி அமைக்குமா இல்லை அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைக்குமா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 கட்சிகளுமே கட்சியின் அனுமதி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க சார். ஒரு பக்கம் கூட்டணி வந்துட்டு யார் தலைமையில் தொடங்க இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க சார். கூட்டணி அமைந்தது பாதகமாக சாதகமாக பார்க்குறீங்களா சார்? நீங்கள் கூட்டணி அமைந்து முன்னாடி சொன்னேன் சாதகம், கண்டிப்பாக சாதகம். ஸோ இதில் வந்து சார் எல்லாருக்குமே தெரியும் சார், இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த கூட்டணி ஜெயித்து வந்தால் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் இருக்க போகிறாங்க. இதை வந்து கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இது சொல்லாமல்லாம் அமித்ஷா பக்கத்தில் வந்து எடப்பாடியார் உட்காந்துருல கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. வெளியில் இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னா, சார் கூட்டணி ஆட்சின்னா என்ன சார்? சார் நீங்கள் வந்து 130 சீட் எடுத்துட்டீங்க சார், சிம்பிள் மெஜாரிட்டி 118, ஏடிஎம்கே 130 எடுத்துட்டீங்க. 130 எடுத்து ஆட்சி அமைக்கிறீங்க. ஆனால் ஒருத்தருக்கும் பிஜேபி இவங்களுக்கு யாருக்கும் நாங்கள் பதவி கொடுக்கவில்லை. அது கூட்டணி ஆட்சி தான் சார். கூட்டணி ஆட்சி தான். இவங்களுக்கே 100 தான் வந்தது, மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து இவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி 2006 2011 திமுக கழகத்துக்கு 97 சீட்டு தான் கிடச்சிது. ஜெயலலிதா அவங்க மாற்றி பேசும்பொழுது மைனாரிட்டி கவர்மெண்ட் பாங்க. ஸோ 97 சீட்டு 96 தான் கிடச்சிது. மினிமம் 118 இருக்கணும். உடனே இவங்க காங்கிரஸ் அப்போது 35+ஓ 40+ஓ பிஎம்கேவே ஒரு 30+ வந்தாங்க, காங்கிரஸ் 40+ நினைக்கிறேன். உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டாங்க காங்கிரஸ் எல்லாம். உடனே அப்போ கருணாநிதி அவர்கள் சிஎம்மாக இருந்தார். அவரோட என்ன பண்ணார், சோனியா காந்தியோட பேசினாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்றைக்குமே இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி நடந்ததில்லை. உங்கள் காங்கிரஸ் கட்சிங்க எத்தனை பேரும் அரசில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க, நீங்கள் தான் இன்டர்வியூ பண்ணி இது பண்ணணும், நாங்கள் திமுக தான் ஆட்சியை நடத்தோம், நாங்கள் வேறு யாரையும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு இவர் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. சோனியா காந்தி ஓகே அப்படின்னாங்க. அவங்க இன்றைக்கி ஓகேன்னு சொன்னதுனால தான் 2006 2011 வரைக்கும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் பதவியேற்று நடத்திவிட்டார். இப்போ இன்றைக்கி இங்கே வாங்க, இங்கே வந்து இவங்களுக்கு 110 சீட்டு தான் கிடச்சிருக்கு ஏடிஎம் கேட்கணும். அப்போ கண்டிப்பாக மற்றவங்க சப்போர்ட் பண்ணுன்னா இவரும் கேட்கலாம், நாங்கள் வெளியிலேருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு நாங்கள் தான் இருப்போம், ஏடிஎம்க்கு யாருக்கும் பதவியை ஷேர் பண்ண மாட்டோம். அது அன்றைக்கி அந்த காலம். இந்த காலம் அப்படி இருக்குமா தெரியாது. ஆனால் பிஜேபி என்ன சொல்லுவாங்க, இல்லை முடியாது, எல்லாரும் கொடுமாங்க. ஸோ இதெல்லாம் போக போக தான் சார் தெரியும். இப்போ வந்து உடனே எடுத்த உடனே இப்படி பண்ணலாமா, அப்படி நடக்குமா, இன்னும் 10 மாதம் இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு, கூட்டணி சேர்ந்துருக்கு. எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷன் முடிஞ்சு யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கிறது என்னன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்க முடியும்.